வணக்கம், வெல்கம் டு அன்லர்ன் ஃபேக்ட்ஸ். அதாவது அறியாத உண்மைகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, சோலார் பேனல் எப்படி வேலை செய்யுது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாக நிறைய வீக்கில் நிறைய ஃபேக்ட்ரியில் சோலார் பேனலோட யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த சோலார் பேனலில் சூரியன் கிட்ட இருந்து கிடைக்கிற ஒளியை வச்சு இயற்கையாக மின்சாரம் தயாரிக்கலாம். சரி, இந்த சோலார் பேனல் எப்படி வேலை செய்யுது, சூரியன் கிட்ட இருந்து ஒளி எப்படி வாங்கி மின்சாரம் தயாரிக்குது? சூரிய மைய பகுதியில் நைட்ரோஜன் அணுக்கள் தொடர்ந்து அணுக்கரு இணைவு நடந்துட்டே இருக்கும். அப்படி நடக்கும்போது ஹீலியம் அணுக்கள் உருவாகும். இப்படி தொடர்ந்து அணுக்கரு இணைவு நடக்கும்போது அதிகமாக வெப்பமும் ஆற்றலும் சூரியன் கிட்ட இருந்து வெளிப்படும். இந்த சூரியன் ஒளியில போட்டான் அணுக்கள் இருக்கும். இந்த போட்டான் அணுக்கள் பூமியை அடைய சரியா 9 நிமிஷம் ஆகும். சூரியன் கிட்ட இருந்து வர ஒளியில இருக்கிற போட்டானை வச்சுதான் சோலார் பேனல் மின்சாரம் உருவாக்குது. அதுவும் சோலார் பேனல் எந்த ப்ராசஸ்ல மின்சாரத்தை உருவாக்குதுன்னா ஒளி மின்னழுத்த விளைவு வச்சுதான். சூரியன் கிட்ட இருந்து வர ஒளி சோலார் பேனல் டிசி கரண்டா மாத்தும். ஆனா நம்ம வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றது ஏசி கரண்ட் தான். இந்த டிசி கரண்டை எப்படி யூஸ் பண்றது? இதுக்கு ஒரு வழி இருக்கு. சோலார் பேனல் இருக்க மின்சாரத்தை பேட்டரியில சேமிச்சு ஏசி கரண்டை டிசி கரண்டா மாத்திரை இன்வெர்டர் யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவா சோலார் பேனல்ல சிலிக்கானை வச்சு தான் தயாரிப்பாங்க. இது எதுக்குன்னா சூரியன் கிட்ட இருந்து வர அதிக அலை நீளத்தை அதை உறிஞ்சி மின்சாரத்தை தயாரிக்கும். சோலார் பேனல் பாத்தீங்கன்னா பொதுவா 2 கலர்ல இருக்கும். ஒன்னு ப்ளூ கலர், இன்னொன்னு பிளாக் கலர். ப்ளூ கலர் சோலார் பேனலை பாலிகிறிஸ்டலின் வச்சு உருவாக்குறாங்க. இந்த சோலார் பேனல்ல ப்ளூ கலர் கொஞ்சம் அடர்த்தியா இருக்கும். அது என்ன காரணம்னா சோலார் பேனல் மேல பிரதிபலிப்பை எதிரொலிக்கும் விதமா ஒரு பூச்சி பூசுறாங்க. இந்த பூச்சி தான் ஒளி உறிஞ்சும் மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும். அது மட்டும் இல்ல, சூரியன் ஒளியில இருக்கிற போட்டான் அலைகளை அதிகமாக இழுக்க இத மேல் பூச்சி பூசப்படுகிறது. பிளாக் கலர் சோலார் பேனல் மோனோகிறிஸ்டலின் வச்சு தயாரிக்கிறாங்க. கருப்பு பாத்தீங்கன்னா வெப்பத்தை உறிஞ்சுவதில் சிறந்தது. கருப்பு நிற சோலார் பேனலை உருவாக்கணும்னா சிலிக்கான் மிக மிக சுத்தமாக இருக்கணும். அதே ப்ளூ கலரை உருவாக்குறதுக்கு ரொம்ப அதிக நேரம் பிடிக்கும். எப்படி சோலார் பேனலை சிலிக்கான் வச்சு தயாரிப்பாங்களோ அப்படியே கேட்மியம் டெலிராய்டு மற்றும் காப்பர் இண்டியம் கேலியம் செலினைட் வச்சும் தயாரிப்பாங்க. மேல சொன்ன பொருளை வச்சு சோலார் பேனலை தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பொருள் எல்லாம் மிகவும் கடினம். ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுல வர சோலார் பேனல் மெலிசா இருக்குமா. மோனோகிறிஸ்டலின் அதாவது பிளாக் சோலார் பேனலை விட பாலிகிறிஸ்டலின் அதாவது ப்ளூ சோலார் பேனலை உற்பத்தி செய்ய நேரமும் கம்மி, அதனால் ஏற்படும் சேதாரமும் கம்மி. இதனால் தான் நிறைய இடத்துல ப்ளூ கலர் சோலார் பேனலை பார்த்திருப்பீங்க. ஆனா ப்ளூ கலரை கம்பேர் பண்றப்போ பிளாக் கலர் சோலார் பேனல் 25 ஆண்டுகள் உழைக்குமா. இப்போ இந்த உலகத்துல நிறைய இடத்துல கரண்ட் கட் ஆகுது. இதுக்கு என்ன காரணம்னா எரிபொருள் பற்றாக்குறை. இதுக்கு சரியான தீர்வு சோலார் பேனல் தான். நம்ம நாட்டுல 365 நாட்கள்ல 300 நாட்கள் வெயில் அடிக்குது. இதை மட்டும் சரியா பயன்படுத்திட்டா மின்சாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா செலவு பிடிக்கும். ஒரு முறை மட்டும் சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணிட்டா மின்சாரத்தை நாமளே உற்பத்தி செஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.